இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியலை எப்படின்ட்டு. இமிக்ரேஷனில் வந்து நேராக நின்றேன். அப்போ அந்த இமிக்ரேஷனில் இருக்க ஆஃபீஸர் இது என்னன்னாக்க இந்த டிரான்சிட் ஃப்ளைட்காரவங்களும் வந்து இங்கே நிற்கிறாங்க. ஹாய் நண்பா, குட் மார்னிங். 2 நாளாக இது வீடியோ போட முடியல. சூப்பராக இருக்கு. குட் மார்னிங். எப்படி பாருங்கள், சன் அடிக்குது. எங்கே ராமக்கானு 2 நாளாக வீடியோ போட முடியல. ஓகே நண்பா, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட எல்லாட்டும் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் டூர் பிளான் பண்ண நான் சொல்லியிருந்தேன், பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு சலூனில் போயிட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறோம். இல்லை ஆனால் இல்லாத நம்ம இருக்கிற மாதிரி காட்டுவார் நம்ம மோகன் அண்ணா. அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வெட்டிட்டு அவரை இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. லக்கேஜில் ஒன்றும் கிடையாது, ஒன்லி 10 days 15 days தான், 2 weeks. போயிட்டு அங்கே போயிட்டு நான் வீடியோ எங்கே எடுக்கணும், என்ன போகணும். எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து ஹாஸ்டல் புக்கிங் பண்ணியிருக்கிறேன். பேப்பர்லாம் எடுக்கணும், அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கப்புறம் டிக்கெட் பிரிண்ட் அவுட்டு எல்லாம் எடுக்கணும். பாஸ்போர்ட் ஒன்றும் கையில் வரல. வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சும்மா கிரிக்கெட் முடிச்சிடும். சிட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் முடிய வெட்டிட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். ஓகே, எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஏர்போர்ட் போய் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன், வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நான் சிட்டிக்கு போகிறேன். சிட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் முடிய வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட் போகிறேன். ஓகே நண்பா, ஈவினிங் பார்க்குறேன். கிரிச்சு முடிச்சிடுவோம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ஸ்டார்ட்டு. எல்லாம் உங்களால் தான் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் ஃபார் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஐ லவ் யூ. குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. மோகனான கடைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சும்மா அந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து உங்களை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறேன். ஏர்போர்ட் போகிறப்ப மீட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டூரை கலக்குறோம். ஏன்னா ஒரு 10 கிலோ வருமா? ஓகே நண்பா, ரெடி ஆயிடுச்சு, கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே, நம்ம டிரைவர் வந்திருக்காப்புல, நம்ம பாஸோடைய தம்பி வீட்டு டிரைவரு. நண்பா, ஓகே கிளம்பியாச்சு. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டூரு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஏர்போர்ட் போவோம். பேப்பர்லாம் எல்லாம் எடுத்தாச்சு. இங்கேப்பா பேப்பரெல்லாம். எஸ், ஹோட்டல் புக்கிங் வந்து 1 minute காட்டுறேன் உங்களுக்கு. Booking.com தான் பண்ணது. ஹோட்டல் வந்து பேர் வந்து நிக்கோ லகோன் ஹோட்டல். ஆமாம், எல்லாம் ரெடியாக இருக்குது பேப்பரெல்லாம். அடுத்து இது டிக்கெட்டோட காப்பி. ஓகே, இவ்வளோ தான். ஓகே, பத்திரமா அதை வச்சுக்கிடுவோம். அங்கே ஏர்போர்ட்டில் என்னென்ன கேட்குறான்னு தெரியலை. ஓகே நண்பா, ஏர்போர்ட்டில் இங்கே குவைத் ஏர்போர்ட்டில் போய்ட்டு எல்லா ப்ரொசஸெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாங்க, கமான் லெட்ஸ் கோ, கிளம்புவோம். ஹாய் நண்பா, நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. டெப்பாச்சர் இதுதான் மேலே, கீழே வந்து அரிவல், மேலே டெப்பாச்சரு. ஏறிட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஹாய் நண்பர், ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ராஜானந்தான் தான் நம்மளை வந்து விட வந்தார். ஓகே, இன்ஷா அல்லாஹ் போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து லைனில் வரேன். சும்மா கிரிக்கெட் முடிச்சிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். கூட்டம் அவ்வளோதுக்கு இல்லை, பார்ப்போம். நண்பர்களே, நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். கூட்டம் அவ்வளோதுக்கு இல்லை, சீசன் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னு சொன்னாக்க, அதாவது நான் வந்து விசா எடுக்கணும். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு விசா தேவையில்லை, ஆன் அறிவல் விசான்னு. இங்கே போர்டிங் பண்ணுற இடத்துல அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, இல்லை இ விசா அப்ளை இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, செக் பண்ணி பாரு அப்படின்னு. கடைசியில் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே யார்கிட்ட மேனேஜர்கிட்ட பேசஞ்சு போல இருக்குது. அவன் சொல்லிட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இ விசா வந்து கொடுத்துருக்காங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு இது சொல்லுது. ஆமாம், ஓகே நண்பா, எப்படி ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம காஃபி குடிக்கணும். எஸ், காஃபி குடிக்க நம்ம வந்து இதுக்கு போவோம். எதுக்கு? ஸ்டார்பக்ஸ் போவோம். ஓகே, அங்கே போய் இருக்கிற வீடியோ போடுறோம். ஸ்டார்பக்ஸில் கரமல் மக்கியாட்டோ ஒன்று வாங்கிட்டு அப்படியே ஒன்று அடிப்போம். ஒன்றும் டைம் இருக்குது, மணி இப்போ தான் 7, 10 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நான் சீக்கிரம் வந்துட்டேன்.
ஏன்னா ஃபஸ்ட் டைம் டூர் போகிறதுனால என்னென்ன ப்ரொசஸ் கேட்பானோட அதுன்னு தெரிஞ்சு அதே மாதிரி நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இ விசா இருக்குது, நீ விசா எடுக்கலையான்னு கேட்டேன். நான் விசாலாம் இல்லையே, இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கெலாம் ஆனரிவல் விசா தானே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இப்போ ஒரு அக்டோபர் 15லேருந்து போட்டிருக்கு. 15 13 அது எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்படின்ட்டு. இவளி ஆக மொத்தத்தில் ஒரு வழியாக அவர் மேனேஜருக்கு அடித்து பேசி ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டான். கருமல் கேட்டேன், மீடியம் சைஸ் வாங்கினேன். ஒரு தினார் 700 ஃபில்ஸு, ஒரு தினார் 700 ஃபில்ஸு. 2 தினார் கொடுத்தேன், பாக்கி 300 ஃபில்ஸு கொடுத்தாங்க. ஆமாம், இது நான் ரெகுலராக குளிக்கிறது தான் முன்ன. அது இடையில கொஞ்சம் இந்த பிரச்சனை இருந்துச்சு இல்லை, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை, இது எல்லாருமே குடிக்கிறாங்க காஃபி, ஒரிஜினல் அஸ் ஆல்வேஸ். ஓகே நண்பா, இப்போ நம்ம இதை குளிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இமிக்ரேஷனுக்குள்ளே போவோம். ஏன்னா அங்கேயே என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பேக் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே நண்பா, இமிக்ரேஷனில் போய்ட்டு நான் உங்களை அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிடுவோம். இதை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூரு சும்மா அமர்க்கலமாக இருக்க போது அங்கே போயிட்டு என்னென்ன வீடியோ போடுறேன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால பார்க்குறேன். ஓகே, முடிஞ்ச அளவு நீங்கள் சப்போர்ட் தாங்க. ஓகே நண்பா, see you நண்பா. ஸ்டார் பாக்ஸில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்ரீலங்கா மணி இருக்குல்ல, அந்த காசை நம்ம மாற்ற போகணும். இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, வாங்க மணி எக்ஸ்சேஞ்சில் போய் அதை மாற்றிட்டு எவ்வளோ பவுண்டு பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு எவ்வளோ பவுண்டு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். அங்கே மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போவோம், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இமிக்ரேஷன் போவோம். டைம் ஆச்சு. ஓகே நண்பா, see you எல்லாம். பை. என்கிட்ட பெங்கல் திஜாரி பேங்க் கார்டு இருக்கிறதுனால நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஸ்ரீலங்கா மணி ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து கேஷ் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அவன்கிட்ட டெலிஃபோன் அடிக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்ம கேஷ் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்ரீலங்கா மணி மாற்றுவோம். வாங்க மேலே போயிட்டு, அது மேலே இருக்குது, அது மேலே போவோம் நண்பா. இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. சாக்லேட் ஐட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கிறாப்புல, அவரை நம்ம மீட் பண்ண போகணும். சும்மா போகக்கூடாதுல்ல, ஏதாவது சாக்லேட் இருக்கான்னு பார்ப்போம். விலை கூட இருந்தால் அப்படியே ஓடிடுவோம். ஓகே பார்ப்போம் நண்பா, உள்ளுக்குள்ளே போயிடுது. டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் எப்படி இருக்குன்னு நண்பா. பை 2 get 1 ஃப்ரீ, 18 தினார் 600 ஃபில்ஸு. ஓ எஸ், the buy 3 and save KD 900, 9 KD 300. போங்கடா போகிறதுக்கு 18 தினார் கொடுத்து வாங்குவானா? அது என்ன ஒன்று எடுத்து 1 ஃப்ரீ தான் போகலாம். 2 எடுக்கட்டுமா, அதில் 1 ஃப்ரீயா? எப்படியெல்லாம் தள்ளி விட்றானுங்க பாருங்க. 18 தினார் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது? 4000, 4500 ரூபா வருது. எல்லாம் சேவ்னு தான் போட்டிருக்கு, 50% சேவ்னு தான் போட்டிருக்கு. ஆண்டா எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாம் ஒன்று தான். ஆமாம், கிட்கேட் 5 கேடி எத்தனை? 4 ஃபிங்கர் 21, 490, 24 பீஸு 5 கேடி. இது எப்படி? இது 11 நாள் போட்டிருக்காங்க சார். நமக்கு பிடிச்ச சாக்லேட்டு ஒரு மசதிக்காரன் சண்டை போட்டு நிற்கிறான். இது 5 தினார். 4 ஃபிங்கர் உள்ள எவ்வளவு? 5 தினார் 650 காசு. எப்பா இது நமக்கான இடம் இல்லை, இடத்த காலி பண்ணுவோம். மரியாதையை போயிட்டு கேட் நம்பர் 21 எங்கே இருக்குது? கேட் நம்பர் 21 பார்த்து நம்ம போய்ட்டு உட்காருவோம். வேறு வழியே இல்லை. கேட் நம்பர் 21 அந்த இருக்க கேட் நம்பர் 21. மரியாதை போய்ட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு கேட் திறப்பாங்க.
ஃப்ளைட் வரும், ஏறி போயிட்டு கொழும்புல இறங்குறோம். ஓகே, கமான் லெட்ஸ் கோ. அங்கே போய் உட்காருவோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, மஜா தான் போங்க. ஓகே நண்பர்களே, எல்லாம் கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபரு அவரும் ஊருக்கு போயிட்டு இருக்காரு. இந்த தலைவர் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான், எல்லாம் சப்ஸ்கிரைபர் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து திருச்சிக்கு போகிறாங்க. நான் அப்படியே இறங்கி அடுத்த பஸ்ஸை, அந்த ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே அங்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறேன். இன்ஷால்லா பார்ப்போம். அங்கே பிடிச்சுமா கிடிச்சு நேரத்தை முடிச்சிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், ஃப்ளைட்டில் போய் போடுறேன். கூட்டம் அள்ளுது நண்பா. ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டு, சின்ன ஃப்ளைட் தான். ஆமாம், பரவாயில்ல, சின்னதாக பெருசோ ஒழுங்காக போய் ஊர்